ஹாய் மை ஃபேமிலிஸ், இன்னைக்கு நாம் அந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ஓப்பனிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் அண்ணங்காரனோட எக்ஸு பையனும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த எக்ஸு பையன் எல்லா உண்மையும் சொல்ல இதை கேட்ட ஹீரோவுக்கு பயங்கர ஷாக்கு. அப்போ தான் ஹீரோன்னு சொன்னது ஞாபகம் வருது. அதாவது சில பேருக்குள்ள சில உண்மைகள் புதஞ்சு தான் இருக்கும், அது வெளியில் வரக்குள்ள நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கணுமே தவிர மற்றபடி வேறு எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாள்ல. அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்த ஹீரோவும் எக்ஸு பையில பார்த்துட்டு, இப்போ எதுக்காக இதை பற்றி என்கிட்ட சொல்கிறீங்க, நான் என் அண்ணனை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா? இங்க பாருங்க, அவன் கேவா இருந்தாலும் சரி இல்ல எப்படி இருந்தாலும் சரி, அவன் என்னோட அண்ணன், எனக்கு எப்பயுமே அவனை பிடிக்கும். இதை கேட்டெல்லாம் நான் அவனை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்காதீங்க. அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்த என்கிட்ட சொன்னீங்கல்ல, அதோட நிப்பாட்டிக்கோங்க. இதை யார்ட்டையாவது போய் சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பியிருப்பான். அதுக்கப்புறமா நேர ஹீரோனை தான் தேடி போயிருப்பான். ஆனா போற வழி எல்லாமே இவன் நிறைய வாட்டி கேட்டிருப்பான் இல்லையா அண்ணங்காரனை பார்த்துட்டு, உனக்கு என்னதான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு. ஆனா எல்லா வாட்டியுமே அண்ணங்காரன் என்ன சொல்லியிருப்பான்னா, எனக்கு உடம்பு சரியில்லை அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். இதெல்லாம் யோசிச்சு பார்த்த ஹீரோவும், நீ ரொம்ப செல்ஃபிஷா இருக்கடா, என்கிட்ட கூட இந்த உண்மையெல்லாம் சொல்லலைல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக போயிட்டு ஹீரோனை பார்த்துட்டு அவளை கையை பிடிச்சி தரதரன்னு அங்கேருந்து இழுத்துட்டு போயிருந்திருப்பான். போற வழி எல்லாமே இனிமே நான் உன்னை நல்லா பார்த்துக்கணும், உனக்கு எதுவும் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே போக, அதே சமயம் இந்த பக்கம் அண்ணங்காரனும் ஹீரோனோட ட்ரெஸ் செலக்ட் பண்ண வந்திருப்பான் இல்லையா, அந்த நேரம் வந்து ஃபோன் கால் வந்திருக்கோம். அதை எடுத்துக்கிட்டு தான் வெளியில வந்திருப்பான். அது வேற யாரும் இல்லை, எக்ஸு பையன் தான். அவன் கால் பண்ணி எனக்கு வேற வழி தெரியல அப்படிமா சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ண. இதை கேட்ட அண்ணங்காரனும் இவன் என்ன உளறான் அப்படிமா சொல்லிட்டு அங்கேருந்து வந்து ஹீரோனை தேட அவளை காணும். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிக்கிட்டு இருக்கா. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் ஹீரோனும் ஹீரோ பார்த்துட்டு, ஒரு நிமிஷம் நிப்பாட்டு, இங்க என்ன நடக்குது, இப்போ எதுக்காக அப்படிலாம் பண்ற அப்படிமா கேட்க, உடனே ஹீரோவும் நீ வந்து என் அண்ணனை மேரேஜ் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட ஹீரோனும் இப்போ எதுக்காக பண்ணக்கூடாதுங்கிற, உனக்கு வேற வேலையே இல்லையா, நான் தான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன்ல இதை நான் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவையே பார்க்க நம்ம ஹீரோவும் நீ பண்ணக்கூடாதுன்னா பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோனும் எதுக்காக அப்படிங்கிற கேட்க நம்ம ஹீரோவும், நான் நினச்சேன் நீ ஹாப்பியாக இருப்பேன்னு, ஆனால் மேரேஜ் பண்ணால் கண்டிப்பாக நீ இருக்க மாட்டேன், ஸோ உன்னோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம், ஒன்று நினச்சா எனக்கு கவலையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ ஹீரோனும் இங்கே பாரு, நான் தான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல எனக்கு ஹாப்பியாக தான் இருக்குது, இது இப்படியே போகட்டும், இப்படியே விட்டுரு, இதில் எதையும் மாற்றணும்னு ட்ரை பண்ணாத, அது மட்டும் இல்லாமல் இப்போ என்ன அழைச்சிட்டு வந்த பார்த்தியா, இதை கூட மறந்துடும், உன் அண்ணங்கிட்ட இதை பற்றி எதுவும் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அங்கேருந்து வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே அண்ணங்காரனும் வந்து ஹீரோனை பார்த்துட்டு பயங்கரமாக திட்டுறான், எங்கே போனேன், உன்னை நான் கடை ஃபுல்லாக தேடுனேன், என்கிட்ட சொல்லிட்டெல்லாம் போக மாட்டியா அப்படி மாதிரி சொல்லிட்டு ஹீரோவை பக்கத்தில் பார்த்துட்டு, அவன் மறுபடியும் எதுவும் பிரச்சனை பண்ணனானா, எதுவும் சண்டை போட்டானா அப்படி இப்படின்னு கேட்க, இதை கேட்ட ஹீரோனும் இல்லை இல்லை அப்படிலாம் எதுவும் கிடையாது, இது என்னோட தப்பு தான், எனக்கு ஒரு முக்கியமான வேலை வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியில் வந்துட்டேன், வழியில தான் உன் தம்பியை பார்த்தேன் அப்படி மாதிரி சொல்ல, இதை கேட்ட அண்ணங்காரனும் நீ வெளியில் போனதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அட்லீஸ்ட் எனக்கு காலாவது பண்ணியிருக்கலாம்ல அப்படிமா கேட்க, நம்ம ஹீரோனும் ரொம்ப ரொம்ப சாரி, இதுக்கப்புறம் இது நடக்காமல் பார்த்துக்கிறேன், அது மட்டும் இல்லாமல் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ரூமுக்கு போயிடுறா. நேராக போயிட்டு உட்காந்து ஹீரோ பேசுறது எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறா. அதாவது ஹீரோ வந்து ஹீரோனை பார்த்துட்டு, என்னால் உன்னை அண்ணியாக பார்க்க முடியாது, அதே சமயம் என்ன உன் கொழுந்தனாரா ஏத்துக்க முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஒழுங்கா என் கூடவே வந்துரு, அது மட்டும் இல்லாமல் என் அண்ணங்கிட்ட உன்னை போக விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்த ஹீரோனும் ஏன்டா அப்படி பண்ற, இப்போ நான் என்ன பண்றது அப்படி மாதிரி பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதே சமயம் இந்த பக்கம் அண்ணங்காரனும் நேராக போயிட்டு ஹீரோவை பார்த்துட்டு, உங்க இடத்துல எதுவும் பிரச்சனையா, என்னதான் ஆச்சு, என்கிட்ட ஏதாவது சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்க, நம்ம ஹீரோ எந்த பதிலுமே சொல்லாம சைலண்டா அங்க இருந்து தூங்க போயிடுறான். அதே சமயம் இந்த பக்கம் ஹீரோயின் பெட்ல படுத்திருக்கா. ஆனா சுத்தமா தூக்கம் வரல, ஃபுல்லா ஹீரோ சொன்னதை யோசிச்சு பார்க்க. அதே சமயம் அண்ணங்காரனும் இவங்க இடத்துல என்ன போயிட்டு இருக்குன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவுமே ஹீரோயின் பேசுனதை ஃபுல் அண்ட் ஃபுல் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கு. இப்படியே இந்த 3 பேருமே நைட்டு ஃபுல்லா யோசிச்சுக்கிட்டே படுத்திருக்காங்க. அப்படியே இந்த நாள் முடிய மறுநாள் ஆகுது. நம்ம சார் இருக்கா இல்லையா, அவ வந்து தாத்தாவை பார்க்கறதுக்காக வந்திருக்கா. அவ கோவமா நடந்து வர்றதை பார்த்த தாத்தாவும் என்னாச்சு அப்படிங்கிற கேட்க, அப்ப சாவு என்ன ஆச்சா, உங்களோட ஷேர் எல்லாத்தையுமே அந்த அண்ணங்காரனுக்கு எழுதி வச்சிருக்கீங்களா, ஏன் அப்படி பண்ணுனீங்க அப்படிமா கேட்க, இதை கேட்ட தாத்தாவும் இது நான் ஆல்ரெடி சொன்னது தானே, அவன் தானே அந்த கம்பெனியெல்லாம் எடுத்து நடத்த போறான், அப்படி இருக்கக்குள்ள ஷேர் கொடுத்தா என்ன அப்படிமா கேட்க, உடனே சாவுக்கு செம கடுப்பாகி, எனக்கு ஒன்றும் புரியல, அம்மாவுக்கு நாங்கள் எல்லாருமே தானே பிறந்தோம், ஆனால் ஏன் அவங்களுக்கு மட்டும் எல்லாத்தையுமே இப்படி பண்றீங்க, அது மட்டும் இல்லாமல் அவன் தான் காரணமே எங்கள் அம்மா சாவுக்கு, ஆனாலுமே அவனுக்கு எல்லாமே பண்றீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்ல,
அப்ப தாத்தாவுக்கும் கோவம் வந்துட்டு, "உன்கிட்ட எத்தன வாட்டி சொல்றது? உங்க அம்மாவோட சாவுக்கும் அவனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. தேவையில்லாம அவன் மேல பழி போட்டுக்கிட்டு இருக்காத. ஃபர்ஸ்ட்டு போயிட்டு உன் ஒர்க்க கவனி" அப்படி மாரி சொல்ல, இத கேட்ட சாவும், "அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். எனக்கு புரியாத ஒரு விஷயம் என்னன்னா, இத்தனைக்கும் அவன் கீப்புக்கு தானே பொறந்திருக்கான். எங்க அப்பாவுக்கு ஒரிஜினலா கூட பொறக்கல. இருந்தாலுமே எல்லா சப்போர்ட்டையும் பண்றீங்க. எனக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்கல" அப்படி மாரி பயங்கரமா கோவப்படுறா. இத கேட்ட தாத்தாவும் செம்ம கடுப்பாகி, "நான் சொல்றத தான் நீ கேட்கணும். ஃபர்ஸ்ட்டு போயிட்டு உன்னோட வேலைய பாரு. அதுக்கப்புறமா நான் என்ன முடிவு எடுக்கணுங்கிறத நீ வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லாம என்ன ஆனாலும் என்னோட எல்லா ஷேருமே அவனுக்கு தான்" அப்படி மாரி சொல்ல, இத கேட்ட சாவுக்கு செம்ம கடுப்பாகுது. அடுத்து அங்கிருந்து போயிட்டு டானுக்கு கால் பண்ணி இது எல்லாத்தையும் சொல்ல, இத கேட்ட டான் ஒரு பக்கம் பயங்கரமா புலம்பிக்கிட்டு இருக்க. அப்படியே அந்த சீன கட் பண்ணி இந்த பக்கம் ஹீரோவ தான் காமிக்கிறாங்க. அவன் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வரான். அந்த இடத்துல ஹீரோயின் உட்கார்ந்திருக்க. நம்ம ஹீரோவும் பேசலான்னு போறான். ஆனா ஹீரோயின் வந்து அவன பார்த்துட்டு, "இங்க பாரு, இது எல்லாமே முடிஞ்சு போயிட்டு ஒரே நாள் நைட்ல எல்லாமே மாறிடும்னு நினைக்கிறியா? முடிஞ்சது முடிஞ்சதாவே இருக்கட்டும். திரும்பவும் இத எதுவும் பண்ண ட்ரை பண்ணாத" அப்படி மாரி சொல்ற. இத கேட்ட ஹீரோவும், "ப்ளீஸ் அட்லீஸ்ட் நான் சொல்றத செய். அதையாவது பண்ணு. அப்புறம் பார்த்துக்கலாம்" அப்படி மாரி சொல்ல, நம்ம ஹீரோயினும், "நீ சும்மா சும்மா இத பத்தியே பேசிட்டு இருக்காத. என்ன ஆனாலும் நான் உன் அண்ணன தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். இதுல எந்த மாற்றமும் இல்ல" அப்படிங்கிற மாரி சொல்ல, இத கேட்ட ஹீரோவும், "இல்ல எனக்கு புரியல. ஃபர்ஸ்ட்டு உனக்கு என் அண்ணன புடிச்சிருக்கா? அவன நீ லவ் பண்றியா? அவன் கூட டேட்டுக்காச்சும் போயிருக்கா? அப்படி எதுவுமே தெரியாம எப்படி நீ அவன கல்யாணம் பண்ணிக்க போற?" அப்படிங்கிற மாரி கேட்க, இத கேட்ட ஹீரோயினும், "சரி ஓகே. இப்ப என்னோட சிச்சுவேஷன் நான் அவன கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். போதுமா? இத தானே தெரியணும்னு ஆசைப்பட்ட" அப்படிங்கிற மாரி சொல்ல, அந்த நேரம் அண்ணங்காரனும் வந்துடுறான். இத பார்த்தா 2 பேரும் சைலண்டா அங்கிருந்து போயிடுறாங்க. நம்ம அண்ணங்காரனுக்கே ஒரே வித்தியாசமா இருக்கு. அடுத்து ஹீரோனும் தனியா அண்ணங்காரன வந்து மீட் பண்ணி, "அதான் இப்ப ரிப்போர்ட்டர் பிரச்சனைலாம் ஓரளவுக்கு முடிவாயிடுச்சுல. நான் போயிட்டு எங்க வீட்ல இருக்கவா?" அப்படிமா கேட்க, இத கேட்ட அண்ணங்காரனும், "ஏன் உனக்கு வீட்ல எதுவும் பிரச்சனையா என்ன? அந்த ஹீரோ எதுவும் பண்றானா?" அப்படிமா கேட்க, அப்ப ஹீரோயினும், "இல்ல இல்ல அப்படிலாம் எதுவும் கிடையாது. இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணம் ஆகி நான் இந்த வீட்டுக்கு வந்துருவேன்ல. நான் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாரியே இருக்காது. அதனால தான் நான் அவங்க கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன்" அப்படி மாரி சொல்ல, இத கேட்ட அண்ணங்காரனும் சரி ஓகேன்னு சொல்லிடுறான். அடுத்து ஹீரோனோட ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு அங்கிருந்து வீட்டுக்கு போக, அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஹீரோனோட அம்மா ஹீரோனை நினைச்சு ரொம்ப கவலைப்படுறாங்க. "சரி நம்ம பொண்ணு இங்க எவ்வளவு ஜாலியா துரு துருன்னு விளையாண்டுகிட்டே இருப்பா. இப்ப அவளே கல்யாணம் பண்ணி போறா. அத நினைச்சா எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு" அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இத காதுல வாங்கின ஹீரோனுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா போயிடுது. ச்சே, நம்ம ஃபேமிலிய ஏமாத்துறோம்ல அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே நிக்க, அந்த இடத்துல இவ வந்ததை எல்லாரும் பாத்துடுறாங்க. எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா தான் பேசுறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோனும் தனியா உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. இத பார்த்து அக்காக்காரியும் வந்துட்டு, "நான் தான் வீட்ல யார்கிட்டயும் சொல்லலையே, அப்புறம் எதை நினைச்சு கவலைப்படுற" அப்படி மாதிரி சொல்ல, அப்ப ஹீரோனும், "ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஒரு நடிக்கிறதுக்கு நல்ல சான்ஸ் கிடைச்சிச்சு. ஆனா எனக்கு ஒழுங்காவே நடிக்க தெரியல. என்னோட ஃபீலிங்ஸ் எனக்கு ஒளிய வைக்கவே தெரியல" அப்படிங்கிற மாரி சொல்ல, இத கேட்ட அக்காவும், "ஓ அப்ப உன்னை திட்டுனானா? அவனுக்கு எவ்வளவு திமிரு அவனுக்கு இருக்கு" அப்படிங்கிற மாரி சொல்ல, உடனே ஹீரோனும், "சீ அப்படிலாம் எதுவும் கிடையாது. எனக்கு தான் என்னோட ஃபீலிங்ஸ மறைக்க தெரியல. அதனால தான் அவன ஃப்ரெண்டா மட்டுமே பார்க்குறேன்னு நினைக்கிறேன். பார்க்குறவங்க எல்லாருமே ஈஸியா கண்டுபிடிச்சிடுறாங்க. நான் ரொம்ப தப்பா இருக்கிறேன். எனக்கு என்ன நினைச்சா ரொம்ப அசிங்கமா இருக்கு" அப்படிங்கிற மாரி சொல்ல, இத கேட்ட அக்காக்காரி, "இட்ஸ் ஓகே, பாத்துக்கலாம் விடு. எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. ஹாப்பியா இரு" அப்படிங்கிற மாரி சொல்ல, நம்ம ஹீரோனும் யோசிச்சுட்டே உட்கார்ந்துருக்கா. அதே சமயம் இந்த பக்கம் ஹீரோவும் ஹீரோயின் வீட்ல இல்லைங்கிறது தெரிஞ்சு ஹீரோனை பார்க்கறதுக்காக அவன் வீட்டுக்கே வந்துட்டாம்பல இருக்கு. வந்து வாசல்ல காரை போட்டுக்கிட்டு ரொம்ப நேரமா பார்த்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா அந்த நேரம் ஹீரோன்ற அக்கா பையன் இருக்கான்லாம், அந்த குட்டி பையன் அந்த பக்கமா நடந்து வர, "டேய் இங்க என்னடா பண்ற?" அப்படி மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. அப்பதான் அவன்கிட்ட போட்டு வாங்கலாமேன்னு சொல்லிட்டு, "ஓ அத்தாக்காரி எங்கடா?" அப்படிமா கேட்க, உடனே அவனும், "அவங்க ஷூட்டிங்காக போயிருக்காங்க. உங்களுக்கு தெரியாதா?" அப்படிமா கேட்க, உடனே நம்ம ஹீரோவும், "ஆ ஆ, ரொம்ப தேங்க்ஸ்டா" அப்படிங்கிற மாதிரி காசை கொடுத்து கரெக்ட் பண்ணி அங்க இருந்து கிளம்பிடுறான். அடுத்த சீன்லயே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து ஆக்டிங் பண்றதாக ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு உட்கார்ந்துருக்காங்க. அப்ப ஃப்ரெண்ட்ஸ் கேக்குறாங்க, "ஏண்டி உனக்கு தான் ஒரு நல்ல லைஃப் அமைஞ்சிடுச்சுல, ஜாலியா தானே இருக்கிற, அப்புறம் எதுக்காகடி இங்க வர்ற?" அப்படிமா கேட்க, உடனே ஹீரோயின், "எனக்கு கொஞ்சமாவது ரெஸ்ட் வேண்டாமா? எவ்வளவு நாள் தான் ஹாப்பியாவே இருக்குது, அப்பப்ப கொஞ்சம் ரெஸ்ட் வேணும்ல" அப்படி மாதிரி சொல்ல, அதே சமயம் இந்த பக்கம் ஹீரோ இருக்கான்ல, அவன் ஹீரோனை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய கூல்ட்ரிங்க்ஸு, ஸ்நாக்ஸு, அதுக்கப்புறம் சாப்பாடு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து ஷூட்டிங்ல இருக்காங்கல்ல அவங்க எல்லாருக்கும் கொடுத்து கரெக்ட் பண்ணிட்டாம்ல இருக்கு. அதனால ஷூட்டிங் பார்க்கறதாக இவனை அலோவ் பண்ணிட்டாங்க. நம்ம ஹீரோயின் யதார்த்தமா ஹீரோவை பார்த்துட்டு, "ஆமா இங்க என்ன பண்றீங்க? திருடன் திருடன், யாராவது வந்து இவனை புடிச்சிட்டு இழுத்துட்டு போங்க" அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்ப அந்த இடத்துக்கு ஒருத்தர் வந்துட்டு, "நீங்க உங்க வாங்கி கொடுத்தீங்களா அந்த சாப்பாடு ரொம்ப டேஸ்டா இருக்கு" அப்படிங்கிற சொல்லிட்டு போக, இதை கேட்ட ஹீரோவும், "பாத்தியில என்னை யாராலையும் அனுப்ப முடியாது" அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்ப ஹீரோனும், "ஏன் தான் அப்படிலாம் பண்ணி தொலையும்" அப்படிங்கிற சொல்லிட்டு அங்க இருந்து கோச்சிட்டு போக, இதை பார்த்த ஹீரோவும், "கொஞ்சம் கூட அடங்க மாட்டாளே, எப்ப பார்த்தாலும் திமிராவே சுத்துறா" அப்படிங்கிற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போற
இடத்துக்குலாம் தேடி தேடி போயிட்டு பேச ட்ரை பண்றான். ஆனா நம்ம ஹீரோன் ஓவரா அவாய்ட் பண்ண. அப்ப ஹீரோவும் என்ன பேசுனே தெரியாம நம்ம ஹீரோனை பார்த்துட்டு நெக்ஸ்ட் ஷூட்டிங் உனக்கு தானே, பார்த்து நல்லபடியா நடி, என்ன வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்ல உடனே ஹீரோனு ரொம்ப கிரன்ச்சியா இருக்குடா, வேற ஏதாவது ட்ரை பண்ண அப்படி மாதிரி சொல்ல நம்ம ஹீரோவும் சரி ஓகே பாத்துக்கலாம், ஷூட்டிங் ரெடி ஆயிட்டுல நீ பார்த்து நடி அப்படி மாதிரி சொல்ல ஹீரோனும் அடுத்து ஷூட்டிங் ரெடி ஆயிட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டு நடிக்கிறா. பாத்தீங்கன்னா அது ஃபைட்டிங் சீன் போல பயங்கரமா நடிச்சுக்கிட்டு இருக்க. இதை பார்த்த ஹீரோ பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆகி 32 பல்லையும் காட்டி சிரிச்சுக்கிட்டு நின்றுகிட்டு இருக்க. இதை பார்த்த ஃப்ரெண்டுக்காரன் வந்துட்டு ஆமா ஃபர்ஸ்ட் டைம் நீங்க இவ்வளவு சிரிப்பு சிரிச்சு வந்து பாக்குறேன், ஆமா எதுக்காக அப்படி சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோ சிரிக்கிறேன் நானும் அப்படிலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஃபைட்டை பயங்கரமா ரசிச்சு பாக்குறான். அடுத்து ஃபைட் சீன்லாம் முடிஞ்சு ஹீரோயின் போயிட்டு ஒரு இடத்துல தனியா உட்காந்துருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோ போக நம்ம ஹீரோனும் கிளம்பலான்னு பாக்குறா. இதை பார்த்த ஹீரோவும் நான் அந்த கல்யாணத்தை பத்தி பேச மாட்டேன் அப்படி மாதிரி சொல்ல நம்ம ஹீரோனும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அமைதியா உட்காந்துருக்கா. அப்ப நம்ம ஹீரோவும் நிஜமாவே சொல்றேன் நீ ரொம்ப சூப்பரா நடிக்கிற, உனக்கு பிரைட் ஃபியூச்சர் இருக்கு அப்படி மாதிரி சொல்ல இதை கேட்ட ஹீரோனும் அப்படியா அப்படி மாதிரி சொல்ல அப்ப ஹீரோவும் தண்ணி எல்லாம் கொடுக்குறான். நம்ம ஹீரோனும் தண்ணி எல்லாம் குடிச்சுக்கிட்டே அமைதியா உட்காந்துருக்கா. அப்ப நம்ம ஹீரோவும் இந்த உலகமே ஒரு நாடக மேடை தான், இதுல எல்லாருமே நடிப்பாங்க, என்ன நான் தான் கொஞ்சம் ஓவராகவும் நடிக்கிற மாதிரி இருக்கு அப்படி மாதிரி சொல்ல இதை கேட்ட ஹீரோனும் இல்ல அப்படிலாம் இல்லை, எனக்கு தான் ஓவரா நடிக்கிற போல ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஆனா எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படி மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் தாத்தாவையும் அண்ணங்காரனை தான் காமிக்கிறாங்க. அண்ணங்காரனை தாத்தா வந்து மீட் பண்ணிட்டு இப்போ எதுக்காக உங்களோட ஷேர் அவசர அவசரமா எனக்கு என் பேர்ல மாத்துறீங்க அப்படி மாதிரி கேட்க அப்பா தாத்தாவும் என்னைக்கா இருந்தாலும் இது எல்லாத்தையும் நீ தானே பண்ணணும், ஸோ இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ண, அது மட்டும் இல்லாம நிறைய ப்ராப்ளத்துல போயிட்டு இருக்குல்ல அது எல்லாத்தையும் நீ தான் சால்வ் பண்ணணும் அப்படி மாதிரி சொல்ல இதை கேட்ட அண்ணங்காரனும் இல்ல எனக்கு இந்த பிசினஸ் கம்பெனி இதெல்லாம் செட் ஆகும்னு தோணல, நான் அதுக்கு கரெக்டா இருப்பேனான்னு எனக்கு தெரியாது அப்படி மாதிரி சொல்ல அப்பா தாத்தாவும் இதை பார்த்தெல்லாம் பயப்படாத, உனக்கு நான் துணையா இருக்கிறேன், அது மட்டும் இல்லாம நீ ஒரு ஸ்ட்ராங்கான இடத்துல இருந்தா மட்டும்தான் உன்னை மட்டும் இல்லாம உன்னை சுத்தி இருக்கிற எல்லாரையும் பார்த்துக்க முடியும், புரியுதா என்ன அப்படிமா கேட்க நம்ம அண்ணங்காரனும் சரி ஓகேன்னு தலையாட்டிக்கிட்டு இருக்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் ஹீரோனை தான் காமிக்கிறாங்க. ஹீரோனை டிராப் பண்ணலான்னு ஹீரோ வந்திருப்பாம்ல இருக்கு. டிராப் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பலான்னு போக அந்த இடத்துக்கு சா வந்துட்டு பரவாயில்லையே நீ பிஸியா இருப்பேன்னு நினைச்சா, ஆனா இங்க உன் அண்ணி கூட என்ன பண்ற அப்படிமா கேட்க இதை கேட்ட ஹீரோக்கு ஒரு மாதிரி பக்குன்னு இருக்கு. உடனே ஹீரோன்னு சாவை பார்த்துட்டு வாங்க நல்லா இருக்கீங்களா அப்படிமா கேட்க அப்ப நம்ம சாவும் பரவாயில்லையே பார்த்து ரொம்ப நாள் ஆகுது, இருந்தாலே என்ன ஞாபகம் வச்சுக்கிறீங்க, கூடிய சீக்கிரமே நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலி ஆக போறோம்ல அதனாலயா அப்படிமா கேட்க நம்ம ஹீரோனும் ஒன்னும் புரியாம இல்ல எனக்கு புரியல அப்படிமா கேட்க அப்ப சாவும் ஏன் உங்ககிட்ட விஷயத்தையே சொல்லலையா, எனக்கு ஹீரோ ரொம்ப பிடிச்சிருக்கு, அவனை கரெக்ட் பண்ண ரொம்ப நாளா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஏன் இந்த விஷயத்த அவங்கிட்டயே சொல்லிட்டனே, நீங்க அவன் அண்ணி தானே உங்கள்கிட்ட சொல்லலையா என்ன அப்படிமா கேட்க நம்ம ஹீரோயின் வந்து அண்ணி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேட்ட உடனே ரொம்ப அப்செட் ஆயிடுறா. இதை ஹீரோவும் நோட் பண்றான். அதனால சாவ அங்க இருந்து அழைச்சிட்டு போயிட்டு ஒரு இடத்துல உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப நம்ம சா வந்து பயங்கரமா சிரிச்சுக்கிட்டே இருக்க. இதை பார்த்த ஹீரோவும் இப்ப எதுக்காக பொய்யா சிரிக்கிற அப்படிமா கேட்க நம்ம சாவும் நான் சிரிச்சா அழகா இருக்கான்ல அதனாலதான் அப்படி மாதிரி சொல்ல நம்ம ஹீரோவும் ரொம்ப அழகா சமாளிக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்பச்சாவும் யாருன்னா நான் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் சுத்தமா புரிய மாட்டேங்குது, உன்னையும் ஹீரோனையும் பார்க்கக்குள்ள ஏன் உனக்கு அவ அண்ணிங்கிற ஒரு ஃபீலிங்கே எனக்கு வரமாட்டேங்குது, எப்போ பார்த்தாலும் என்னால் இக்னோர் பண்ணவே முடியல, எனக்கு தெரிஞ்சு எதுவும் இருக்கா என்ன, எனக்கு உண்மையை மட்டும் சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட ஹீரோவும் நீ ரொம்ப குடிச்சிருக்க நினைக்கிறேன் வீட்டுக்கு கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்ப நம்ம சாவும் எல்லாத்தையும் எல்லா நேரத்துலையும் மறைக்க முடியாது, ஏன்னா சில டைம் அதை சொல்லி தான் ஆகணும், அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணக்குள்ள ஆக்வர்டா இருக்காது, நான் சொல்றத சொல்லிட்டு உன்னோட ஃபீலிங்ஸை என்கிட்ட சொல்லிடு அப்படிமா சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட நம்ம ஹீரோவும் எதை யோசிச்சுட்டே உட்கார்ந்துருக்கான். அதே சமயம் இந்த பக்கம் ஹீரோனும் அண்ணங்காரனும் மீட் பண்ணி பேசிட்டு உட்காந்துருக்காங்க. அப்ப ஹீரோனும் ரொம்ப தான் ஹானஸ்டா இருக்கா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு சொல்லிக்கிட்டே இருக்க. இதை கேட்ட அண்ணங்காரனும் யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்க அப்ப நம்ம ஹீரோனும் வேற யாரு சாதா ரொம்ப தைரியமா பேசுறாள் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்ப நம்ம அண்ணங்காரனும் ஆமாமா அப்பையிலேருந்தே அப்படிதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஏன் என்னாச்சு எதுவும் பிரச்சனையா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க அப்ப ஹீரோனும் எனக்கு தெரிஞ்சு உனக்கு தான் ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன் என்னன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்ப அண்ணங்காரனும் வேற ஒன்றும் கிடையாது, இந்த எக்ஸபை இருக்கான்ல அவன் கால் பண்ணி உன்னை பத்தின விஷயத்த ஒருத்தட்ட சொல்லிட்டேன்னு சொன்னான், அதே சமயம் நம்ம தாத்தா அவங்க கூப்பிட்டு நீ வந்து இந்த பிசினஸை பார்த்துக்கோ, ஸோ அப்பதான் உன்னை நீ இதுல இருந்து காப்பாத்திக்க முடியும்ட்டு ஏதோ சொல்றாரு, அவருக்கு எதுவும் உண்மை தெரிஞ்சுட்டா இல்ல என்ன நடக்குதுன்னு ஒன்னும் புரியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோனும் சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படிமா சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. அதே சமயம் ஹீரோ கார்ல வரக்குள்ள கரெக்ட் சா சொன்னதுதான் கரெக்ட், நான் உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிமா சொல்லிட்டு நேர வந்து அண்ணங்காரனை பார்த்து நான் உங்ககிட்ட வந்து ஹீரோனை பத்தி கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல
சொல்ல அப்பா அண்ணன் காரணம் தெரியும் உனக்கு அவளை பிடிக்கல, நான் அவளை மேரேஜ் பண்ணிக்கூடாது அப்படிதானே, ஆனா எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அவளை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், நீ உன் மனசை மாத்திக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட ஹீரோவும் உனக்கு அவளை பிடிச்சிருக்கா, எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படிமா கேட்க உடனே அண்ணன் காரணம் இல்ல எனக்கு புரியல அப்படிமா கேட்க உடனே ஹீரோவும் அதை தான் கேட்கிறேன், நம்ம ரெண்டு உண்மையிலே அண்ணன் தம்பி தானா, என்கிட்ட ஏதாவது சீக்ரெட் வச்சிருக்கியா என்ன அப்படி மாதிரி சொல்ல இதை கேட்ட அண்ணன் காரணம் அங்க இருந்து கிளம்பி போக பார்க்க உடனே ஹீரோவும் நீ சரியான செல்ஃபிஷ் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சண்டைக்கு போறான். 2 பேரும் அடிச்சிட்டு கிடக்கா. அப்ப நம்ம ஹீரோவும் அண்ணங்காரன் அடிக்கிற மாதிரி போயிட்டு உனக்கு என்னன்னா நீ சந்தோஷமா இருக்கணும், அதுக்காக மத்தவங்க எப்படி இருந்தா என்ன நினைக்கிறல்ல, உன்னால நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன்னு தெரியுமா, ஏன் தாத்தா எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு தெரியுமா, சரி ஓகே நான் கஷ்டப்படுறேன், நீ நானும் அண்ணன் தம்பி, அதே சமயம் தாத்தானா அவரு உன்னோட தாத்தா அப்படிங்கிறனால கஷ்டப்படுறாரு, ஆனா எதுவுமே சம்பந்தமே இல்லாம ஹீரோன் எதுக்காக கஷ்டப்படணும்னு நினைக்கிற, எதுக்காக இவ்வளவு சுயநலமா யோசிக்கிற, பின்னாடி அவ எவ்வளவு ஃபீல் பண்ணுவான்னு தெரியுமா அப்படி மாதிரி பயங்கரமா ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் ஹீரோனை தான் காமிக்கிறாங்க. அவ ஹீரோவை பத்தியே யோசிச்சுட்டு உட்காந்துருக்க. அந்த நேரம் ஹீரோவும் கால் பண்றான். அட்டன் பண்ணிட்டு அவன் ஏதோ ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருப்பான்ல இருக்க, அந்த இடத்துக்கு கிளம்பி போக நம்ம ஹீரோவும் அந்த இடத்துல ஃபேஸ் ஃபுல்லா அடிபட்டு உட்காந்துருக்கான். இதை பார்த்து ஹீரோயினும் என்னாச்சு அப்படிமா கேட்க நம்ம ஹீரோவும் எனி டைம் அழகாவே இருக்க முடியுமா என்ன அப்படிமா கேட்க நம்ம ஹீரோயினும் ஏட்டா சண்டைக்கு போனியா, தாத்தா கிட்ட சண்டைக்கு போனியா, ஏன் அண்ணன் கிட்ட சண்டைக்கு போனியா அப்படி மாதிரி சொல்ல நம்ம ஹீரோவும் சைலண்டா இருக்கான். இதை பார்த்த ஹீரோனும் ஏன்டா ஏன் அப்படிலாம் பண்ற அப்படி மாதிரி சொல்ல அப்ப நம்ம ஹீரோவும் ப்ளீஸ் இந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணிடு அப்படி மாதிரி சொல்ல உடனே ஹீரோயினும் இப்ப எதுக்காகன்னு ரீசனை சொல்லு அப்படிமா கேட்க அப்ப ஹீரோவும் ஏன்னா எனக்கு உன்னை பிடிச்சிருக்குடி, உன்னை நான் லவ் பண்றேன்னு நினைக்கிறேன், என்னால நடிக்க முடியல, நீ இன்னொருத்தர் கூட போய் சந்தோஷமா இருன்னு சொல்லிட்டு விட்டு கொடுக்கவும் முடியல, நான் ஸ்டார்டிங்ல சொன்ன உனக்கு ஞாபகம் இருக்கா, என்னால உன்னை செடியூஸ் பண்ணவே முடியலன்னு சொல்லிட்டு, ஏன்னா நான் உன்னை உண்மையிலேயே லவ் பண்ணேன், அதனாலதான் என்னால எதுவுமே பண்ண முடியல அப்படி மாதிரி சொல்ல இதை கேட்ட ஹீரோனும் இந்த மாதிரி ஜோக் பண்றதெல்லாம் ஸ்டாப் பண்ணுடா அப்படி மாதிரி சொல்ல அப்ப ஹீரோவும் நான் ஒன்னும் ஜோக்லாம் பண்ணல, இதுதான் உண்மை அப்படி மாதிரி சொல்ல நம்ம ஹீரோன் இதை கேட்டுட்டு பைத்திய மாதிரி உளராதடா பைத்தியக்கரா அப்படிமா சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து சேடா போக அதே சமயம் ஹீரோவும் சேடா உட்காந்துருக்கான். நம்ம ஹீரோயின் நடந்து போகல, ரோட்ல உட்காந்து பயங்கரமா கதறி கதறி அழுறா. அதே சமயம் இந்த பக்கம் ஹீரோவும் கிளம்பி போகலான்னு சொல்லிட்டு அங்க இருந்து நடந்து போக அந்த இடத்துக்கு ஹீரோன் ஓடி வந்து ஏன்டா ஏன்டா அப்படி பண்ற, ஏன்டா அப்படி என்ன கொல்லுற, நான் உன் அண்ணி தானே, நீ தானே சொன்ன உன் அண்ணனை தானே நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், இப்ப போயிட்டு உன் தம்பியை தான் பிடிச்சிருக்கே என்ன சொல்றியா, என்னை பாக்குறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க, என்னை விட மாட்டியா, என்னை விட்டுட்டு போகவே மாட்டியா சொல்லு, நான் இப்ப என்னதான் பண்ணட்டும் அப்படி மாதிரி பயங்கரமா ஃபைட் பண்ண. இதெல்லாம் கேட்ட ஹீரோவும் சைலண்டா உட்காந்துருக்கான். அப்போ ஹீரோனும் இது ரொம்ப ஈஸின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன், இப்ப என்ன பண்ணணும்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமா ஃபைட் பண்ண. இதை பார்த்த ஹீரோவும் எதுவுமே சொல்லாம அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். உடனே ஹீரோயினும் அமைதியா ஹக் பண்ணிட்டு நிக்க. அந்த நேரம் ஹீரோவும் ஐ எம் சாரி அப்படி மாதிரி சொல்ல நம்ம ஹீரோயினும் நான் என்ன பண்றதுன்னு எனக்கு சுத்தமா புரியல, ஆனா இதுக்கப்புறம் என்னால் நடிக்க முடியாது அப்படி மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோ பார்த்து கிஸ் பண்ண. உடனே ஹீரோவும் பேக் கிஸ் பண்றான். அடுத்து ஹீரோவும் ஹீரோனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு நிக்க. அந்த நேரம் ஹீரோனும் நானும் உன்ன மாதிரியே பைத்தியம் ஆயிட்டேன் அப்படி மாதிரி மறுபடியும் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் இந்த இடத்துல முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்த்துடலாம். எப்போதும் போல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ, டாடா, பை பாய்.